பிரெட் ஒரு 6, மிளகாய் வர மிளகாய் வெந்நீரில் நல்லா நான் வேக விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு புல் ஒரு 10, கறிவேப்பிலை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வரமிளகாயையும் பூண்டையும் நல்லா விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி நான் அம்மியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெங்காயத்தை நச்சு நல்லா பொடியாக நச்சு எடுத்துன்னு வரணும். பிரெட்டை எடுத்து இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து நீக்கிட்டு நம்மளாம் நல்லா நீலக்க துண்டுகளாக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை இழுப்பச்சட்டில் எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போ அந்த பிரெட்டு துண்டுகளை அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பிரெட்டு துண்டுகளையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டு துண்டுகளையும் நான் நல்லா நீலக்க இங்கே பாருங்க, சூப்பராக நீலக்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, நான் அம்மியில் இந்த மிளகாய் பூண்டு விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். சின்ன வெங்காயத்தை இந்த நச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதை மாதிரி ஒரு ஃபேன் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக வேப்பிலை, இது வதங்கட்டும். நச்சு வச்சுட்டு இருக்க வெங்காயம், எப்போதும் வெங்காயம் வதக்குறச்ச துளி உப்பு நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். போரும் உப்பு ரொம்ப வேண்டியதில்லை. ஏன்னா சால்ட் பிரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப உப்பு வேண்டாம். இந்த பச்சை வாசனை, வெங்காயம் வதங்கின வாசனை வந்த பிறகு, அதாவது பச்சை வாசனை போயிடணும், வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போது அதில் நம்ம வச்சுருக்க இந்த மிளகாய் பூண்டு விழுதை ஆட் பண்ணி வதக்குவோம். இது விழுதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகும் தண்டியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம பிரெட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகாய் பூண்டு விழுது போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகும் தண்டி வதக்கி அதுக்கு பிறகு நம்ம பிரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பிரெட்டு துண்டுகளை நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்க பிரெட்டு துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் போட்டுட்டு இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. சிம்மில், அதாவது லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை நீங்கள் வச்சுட்டு இதே மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.